வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அப்கமிங் ட்ராமாஸ், அதாவது செப்டம்பர் மந்தில் வரப்போகிற ட்ராமாஸ் பற்றி தான், ட்ராமாஸ் பற்றி. ஸோ பார்க்கலாமா? ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சியோல் பஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு காமெடி க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோமிசைட் ஸ்குவாடெல்லாம் இருக்கும் இல்லையா போலீஸில். ஸோ சியோலில் வந்து சாங்வான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்குவாட் இருக்குது, அங்கே ஒரு ஸ்குவாட் இருக்குது. அந்த ஸ்குவாடோட ஹெட்டாக இவர் வராரு. இவர் ரொம்ப டேலண்டடான பர்சன். ஹோமிசைடு அந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேலண்டடான ஒரு லீடர். அவருக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் என்ன சொல்ல ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கிடச்சி அங்கே போய்ட்டு திரும்பி கொரியாக்கே வந்துடுறாரு. அப்போ வந்துட்டு அங்கே ரொம்ப அன்ஃபேமஸாக இருக்குது. அதாவது அந்த இப்போது அந்த கண்ட்ரி ஃபுல்லாக அந்த ஹோமிசைட் ஸ்குவாட் போலீஸில் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு ரேங்கிங்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ லாஸ்ட் ரேங்கிங்கில் அந்த சங்வான் போலீஸ் ஸ்டேஷனோட அந்த செகண்ட் ஸ்குவாட் இருக்குது. ஸோ அதோட லீடராக மாறுறாரு. ஸோ அவர் அப்படி லீடராக இருக்கார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் லீடராக இருக்கார். அவங்களுக்கு கீழே லீஸ்ட் ரேங்கிங்கில் இருக்க ஒரு ஸ்குவாட் இருக்குது. ஸோ இவங்க இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஹோமிசைடு இந்த விஷயங்கள்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அதோட ஸ்டோரியாக இருக்க போகுது. ஸோ இதோட ஸ்க்ரீன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீ குவாங் ஜே அண்ட் லீ யாங் சுவல். ஸோ இது வந்து ஒரு மாதிரி மிஸ்ட்ரி காமெடி அந்த மாதிரி இருக்க மாதிரியான ட்ராமா தான். ஸோ ஒரு க்ரைம் த்ரில்லர் ப்ளஸ் கொஞ்சம் காமெடி கலந்துருக்க போது. மொத்தம் 12 எபிசோட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஷார்ட் சீரிஸ், ஒரு 1 hour 10 minutes இருக்க போது. எல்லாமே இது வந்து செப்டம்பர் 11 வரப்போகுது. ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணணும்னு ட்ரை பண்ண லிஸ்ட்டு தான் அது, பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி எதாவது பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, எதுக்காவது நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா அதை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து டிஸ்னி ப்ளஸில் தான் ஆக்சுவலாக வரப்போகுது. ஸோ இதில் மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க் ஜி ஹான் வந்து மியூ ஜாங் ரியோக்கா வந்து கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் கிம் டாங் வூக்கு வந்து டாங் போங் யோபின்ற கேரக்டர். தென் சியோ ஹியூன் வூ வந்து ஜங் ஹான்ற கேரக்டர். தென் பார்க் சே வான் வந்து சியோங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம ட்ராமா வந்து தான் பார்க்கலாம். ஸோ காமெடி, அதாவது பிளாட் நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஹெட்டு, அவங்களுக்கு கீழே ஒரு காமெடியான, அதாவது லீஸ்ட் ரேங்கிங்கில் இருக்க ஒரு ஸ்குவாடுங்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற ட்ராமா என்னென்னு பார்த்தீங்கன்னா டியர் ஹேரி. ஸோ இது வந்து என்ன மாதிரினா, இது வந்து கொஞ்சம் ஒரு ரொமான்ஸ் பேஸ்டு ட்ராமா தான். ஸோ ஜூ யூன் ஹோன்னு ஒரு அனௌன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 14 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் அவ்வளோ பாப்புலர் இல்லை. அது பீப்புள்ஸ் மத்தியில் இவங்க பேரை சொன்னாலாம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. இவங்களுக்கு ஆல்டர் யுகோவாக இன்னொரு கேரக்டரும் இருக்குது, அதாவது இன்னொரு பர்சனாலிட்டி. அது வந்து என்ன பார்த்திங்கன்னா ஜூ ஹேரின்னு. இவங்க வந்து ஒரு பார்க்கிங் அட்டண்டண்ட்டாக அப்படி இருக்காங்க. ஸோ இவங்க ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டர். பட் அந்த கேரக்டர், அந்த அனௌன்சர் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்க கேரக்டர் தான். அண்ட் ஜங் ஹியோன் ஓ வந்து நம்ம யூன்ஹோவோட ஒரு பாய் ஃப்ரெண்டு, ஒரு பாய் ஃப்ரெண்டாக தெரில, பாய் ஃப்ரெண்ட். ஸோ இவங்க ரொம்ப நாள் டேட் பண்ணியிருக்காங்க, பட் ஏதோ சில காரணங்களால் பிரிஞ்சுட்டாங்க. பட் இவங்க 2 பேரும் மீட் பண்ண அகெயின் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அப்போ வந்து தான் கொஞ்சம் எனக்கு தெரியுது, லைக் ஜொங்ஹியோன் வந்து ரொம்ப ஃபேமஸாக மாறிட்டார். ஒரு ப்ராட்காஸ்ட் சேனல் இதானதுக்கப்புறம் அவர் எல்லாராலையும் ரொம்ப விரும்பப்படுற ஒரு ப்ராட்காஸ்டராக, அதாவது ஒரு அனௌன்சராக இருக்கார். ஆனால் நம்ம ஜூ ஹியூன் ஹோட லைஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ இவங்க 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணுறாங்க, மறுபடியும் ஒன்று சேர்றாங்க. ஸோ அப்போ அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்குன்னு சில கஷ்டங்கள், சில வழிகள் பின்னால் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஸோ 2 பேருக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட காயங்களை 2 பேரும் எப்படி சேர்ந்து ஆற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க, எப்படி சரி பண்ணிக்கிறாங்க அவங்க 2 பேரையும், அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் அது. ஸோ ஒரு டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாங் ஜி ஹியூன் அண்ட் ஹியோ சாக் வான். ஸ்க்ரீன் ரைட்டர் வந்து ஹான்கா ராம். இதுவுமே வந்து 12 எபிசோட்ஸ் இருக்குது, ஒரு ஷார்ட் சீரிஸ் தான், 1 hour இருக்க போகுது. ஸோ செப்டம்பர் 23 அக்டோபர் 29 வரைக்கும் இந்த வருஷம் வரப்போகுது. இது வந்து ஒரிஜினலாக இந்த இஎன்ஏ ஜினி டிவி அதில் வருது. ஸோ இங்கே எதெல்லாம் அவைலபிளாக இருக்க போகுதுன்னு ஷோராக தெரியல. லெட்ஸ் சி பார்க்கலாம் அது என்ன ஆகுதுன்னு. ஸோ இதோட மெயின் கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷின்ஹே சுன் வந்து ஜூ யுன்னோ, அந்த ஜூ ஹேரி, அந்த 2 ஆல்டர் பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு 2 கேரக்டருமே இவங்க தான் ப்ளே பண்ணியிருக்காங்க, ஷின்ஹே சுன். தென் லீஜன் ஓவுக்கு வந்து ஜுங் ஹியான் ஓங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். கொஞ்சம் சொல்ல மாதிரி நார்மல் பிளாட்டு தான், பட் ப்ராட்காஸ்டர் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். லெட்ஸ் சி.
நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஷார்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம், சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ 6 எபிசோட்ஸ் இருக்க மாதிரியான ஒரு சீரிஸ் தான் இது. வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் கம்ஸ் ஆஃப்டர் லவ். ஆக்சுவலாக சாய் ஹாங்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கொரியன் ஸ்டூடெண்ட், பட் ஜப்பானில் படிச்சுட்ருக்காங்க. அவங்க வந்து ஆக்கோய் ஜோங்கோ அப்படிங்கிற ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. அண்டு 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. பட் 2 பேரோட டிஃப்ரெண்ட் தாட்ஸ் அண்டு ப்ராக்டிக்கல் லைஃப் அந்த ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் அவங்க 2 பேரும் எப்படி அணுகிறாங்கிறதுல அவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வரதுனால பிரேக்கப் ஆயிடுது. அப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து கொரியாவில் 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, வாட் கம்ஸ் ஆஃப்டர் லவ், ஸோ என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு நாவல்லேருந்து அடாப்ட் பண்ணது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சாராங் ஹியூ ஓன்யூம் காட்யோல் பை காங்ஜி யங் அண்டு சுஜி ஹிட்டோனாரி. ஸோ சராங் ஹியூ ஓன்யூம் குட்சோல் தெரியல, இதோட மீனிங் தெரில, பட் கொரியனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கொரியன் நேம் ஆக்சுவலி. ஸோ அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோன் ஹியோன் சாங் அண்ட் ஜானர் வந்து ரொமான்ஸ் மெலோட்ராமா. அதுதான். ஸோ நான் சொன்ன மாதிரி 6 எபிசோட்ஸ் இருக்க ஒரு சீரீஸ் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆக போகுது. கியோபாங் டிவி அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க், ஒரிஜினல் நெட்ஒர்க்காக இருக்குது இதோடது. ஸோ இங்கே இதில் அவைலபிளாக இருக்கும்னு இதுவும் டவுட்டு தான். ஸோ லீசே யங் வந்து சாய் ஹாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் சொகாகுச்சி கெனட்டோரோ அவங்க வந்து ஆக்கோய் ஜோங்கோங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த சீரீஸ் எப்படி இருக்க போகுதுன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்க சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாங்சாங் கிரியேச்சர் சீசன் 2. ஆக்சுவலாக சீசன் 1 வந்து போன வருஷம் எண்டு அண்ட் இந்த வருஷம் ஸ்டார்டிங் அந்த மாதிரி ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சு போச்சு. இப்போ சீசன் 2 வரப்போகுது. அடுத்து வந்து தமிழ் டப்டாகவும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சு. ஸோ இதுவுமே தமிழ் டப்டாக வரும் கண்டிப்பாக. ஸோ ஜாங்சாங் கிரியேச்சர் வந்து ஜாங்சாங் கிரியேச்சர் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் இன்னும் பார்க்கல. ஸோ எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. பட் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த சீசன் 2 இருக்குது. அதாவது அந்த 1945 அந்த பஸ்லிங் ஸ்ட்ரீட்லேருந்து அந்த 2024 கரண்ட் சியோல் அந்த ஒரு என்ன சொல்ல அந்த ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதோட ஒரு நெக்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் வேர்ஷனாக தான் இது இருக்க போகுது. ஸோ எப்படி இருக்குது அந்த மான்ஸ்டர்ஸ், அதாவது மனுஷங்களோட க்ரீனால் உருவான அந்த மான்ஸ்டர் கிரியேச்சர்ஸ்லாம் எப்படி மனுஷங்களோட லைஃப் அஃபெக்ட் பண்ணுது, கண்டிப்பாக இதுவும் இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காங் யோன் கியாங். டாக்டர் ரொமான்டிக்கோட ட்ரையாலஜி இவங்க தான் ஸ்க்ரீன் ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் டேரக்டர் வந்து ஜங் டாங் யோன். ஹாட்ஸ்டார் லீக் இட்ஸ் ஓகே டு பி நாட் ஓகே. ஓகே, இது இந்த நியூஸ் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்டெண்ட் செகண்ட் சீசனும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது வந்து ஆக்ஷன், த்ரில்லர், ஹிஸ்டாரிக்கல், சைஃபை. ஸோ ஃபஸ்ட் சீசனில் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களோ என்னென்ன பார்த்தீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக செகண்ட் சீசனில் இருக்க போகுது. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து ஆனால் 7 எபிசோட்ஸ் தான் இருக்குது. இந்த செப்டம்பர் 27 நெட்ஃப்ளிக்ஸில் ஃப்ரைடேஸ் அப்போ ஏர் ஆக போகுது. ஸோ ஜாங்சாங் கிரியேச்சரோட ஃபஸ்ட்டு சீசன் 1 பார்த்துட்டா இது பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா வரதுக்குள்ளே டக்குன்னு பார்த்துருங்க. நானும் பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்க் சியோ ஜூன் தான் வந்து மாஸ்டர் ஜங் தே சாங் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் ஹான்சோ ஹி வந்து யூன் சே ஓக் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். சில கேரக்டர்ஸ் ஃபஸ்ட் சீசன்லேருந்து இதில் கண்டினியூ ஆகிறதுக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் யார் யார் இருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்க ட்ராமா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாங்னியான் த ஸ்டார் இஸ் பார்ன். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார் இஸ் பார்ன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நம்மளோட அந்த ஜாங்னியான்ங்கிறவங்க வந்து உங்கள்கிட்ட எந்த பணமும் கிடையாது, எஜுகேஷன் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து மாக்போங்கிற ஒரு சிட்டியை சேர்ந்த பட் டேலண்ட் உள்ள ஒரு சிங்கர். பட் அவங்க ட்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஆகணும், ஒரு பெரிய அந்த தேட்டர்ஸ். இது வந்து கொஞ்சம் 1956 அதாவது போஸ்ட் வாருக்கு அப்புறம் நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி. அந்த ஒரு ஸ்டோரி லைனில் பேஸ் பண்ணுது. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து அந்த ஒரு தேட்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு உமன்ஸ் ட்ரெடிஷ்னல் தேட்டர் கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும், லீட் ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க கற்றுக்க வேண்டியது ப்ளஸ் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அண்ட் அந்த ஒரு லீட் ஆக்டராக போகிறதுக்கு அவங்களுக்கான தூரம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை அவங்க எப்படி அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்டோரி. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெப்டூன்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஜாங்னியாங் இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா சியோ இரே. அண்ட் இது வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணவங்க வந்து நாமோங்கிற பர்சன். ஸோ வெப்டூன் பேஸ் பண்ண ஒரு சீரீஸ் இப்போ வரப்போகுது. ஸோ இது வந்து என்ன உங்களுக்கு 16 எபிசோட்ஸ் இருக்க ஒரு சீரீஸ் தான். ஸோ நான் சொன்னதில் இதுதான் 16 எபிசோட்ஸ் இருக்க சீரீஸ் போல். ஒரு லாங் சீரீஸ், நார்மல் சீரீஸ். ஸோ இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜங் ஜி இன். ஸ்க்ரீன் வந்து சோய் ஹோ பி. தென் இது வந்து கொஞ்சம்
ஆல்ரெடி சொன்னலையே அவங்க வந்து ஒரு சிங்கருங்க. ஸோ மியூசிக், ட்ராமா, ஒரு மெலோட்ராமாவோட கொஞ்சம் ட்ராமா பேஸ்ட் லைஃப், அதை கொஞ்சம் அப்படி ஏன்னா ஒரு ஜீரோலேருந்து ஸ்டார், ஸோ ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த ஒரு ட்ராமா லைஃப்குள்ளே, ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து அக்டோபர் 12லேருந்து டிசம்பர் 1 வரைக்கும் வரப்போகுது. இது வந்து டிவிஎனில் இதாகுது. ஸோ கிம் தேரி தான் வந்து இல்லை யோன் ஜாங் நியோன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் ஷின்யே யூன் வந்து ஹியோ யோங் சோகர் கேரக்டர். தென் ராமி ரான் வந்து காங் சோ பாக். ஜங் யூன் சே வந்து மோன் ஓக் யாங். கிம் யூன் ஹே வந்து சியோ ஹே ராங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 0 to ஸ்டார், நிறைய ட்ராமா அது இதுன்னு கொஞ்சம் என்ன சொல்ல இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் காமிச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்கன்னு நம்புகிறேன். லெட்ஸ் சி. நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்க ட்ராமா என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க் ஷினேயோட ட்ராமா. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஜட்ஜ் ஃப்ரம் த ஹில். ஸோ இது கொஞ்சம் ஃபேண்டசி இன்க்ளூட் ஆன மாதிரி ஒரு சீரீஸ் தான். ஸோ காங் பிட்னாங்க தான் நம்ம பார்ஷினியோட கேரக்டராக இருக்க போது. அண்ட் அவங்க வந்து ஒரு ஈவில் ஜட்ஜுங்கிறத விட வெளியில் பார்க்க ரொம்ப எலைட்டான ரொம்ப அழகான ஒரு ஜட்ஜ். பட் அவங்க வந்து ஒரு டெமான். அவங்களோட மிஷனே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட்டவங்களாம் இருக்காங்க இல்லையா, அதாவது அடுத்தவங்கள கொஞ்சம், அதாவது கெட்டவங்கன்னு மீன் பண்ணுறதை விட அடுத்தவங்களோட இறப்புக்கு காரணமாக இருக்க மாதிரியான பர்சன்ஸை வந்து இவங்க தண்டித்து அவங்கள ஹெல்லுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அதுதான் இவங்களோட வேலையே சொல்லப்போனால் ஒரு டெமானா. ஸோ அதை வந்து ஒரு ஜட்ஜாக இருந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து காங் பிட்னா வந்து ஹான்தா யான்கிற ஒரு டிடெக்டிவை மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிடெக்டிவ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஜென்டில், பட் ரொம்ப என்ன சொல்ல இந்த கழுகு பார்வை உள்ள மாதிரியான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணுறவர். ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறப்போ இவங்க 2 பேரும் லைஃப்மே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ அது என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ், ஸோ அண்ட் ஒரு டெமானாக பார்க்ஷினோட ஒர்க் என்ன, அவங்க ஏன் அப்படி, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. ஸோ இது வந்து ரொமான்ஸ், க்ரைம் அண்ட் ஃபேண்டசி எல்லாமே இருக்க மாதிரியான ஒரு சீரீஸ். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் இது கொஞ்சம் எக்ஸ்பெக்டடாகவே இருக்கேன் சொல்லப்போனால். ஸோ டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க் ஜின் பியோ. ஸோ இது வந்து 14 எபிசோட்ஸ் இருக்க ஒரு சீரீஸ். ஸோ செப்டம்பர் 21லேருந்து நவம்பர் 2 வரைக்கும் வரப்போகுது. இது வந்து SBS நெட்ஒர்க்கில் வருது. ஸோ 1 hour 10 minutes இருக்க போகுது ஆக்சுவலாக. ஸோ என்ன சொல்ல, ஆக்சுவலாக SBS நெட்ஒர்க்கோட பார்க்ஷினேக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான சீரீஸ் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு லாஸ்ட்டு 3 சீரீஸுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி ஒரு டாக் இருக்குது. ஸோ மறுபடியும் SBS கூட யுனைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸ்டோரியுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறேன். லெட்ஸ் சி, பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க் ஷினே தான் காங் பிட்னாங்கிற அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் கிம் ஜே யாங் வந்து ஹான்தா யான்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் இப்போ லாஸ்ட்டாக ஒரு சீரீஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா நம்ம ஆல்ரெடி நம்மளோட பழைய லிஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். பட் டேட் போஸ்ட்போன் ஆனதுனால நம்ம அதை அகைன் இப்போயும் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னா லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பை சாய்ஸ். ஸோ ஒரு 3 அடல்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க ஒன்றா இருந்திருக்காங்க. அதாவது பிளட் வைஸ் அவங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. பட் டீனேஜில் அவங்க ஒன்றா இருந்திருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆறுதலாக இப்போ இருந்திருக்காங்க. அவங்க என்ன அந்த பேரண்ட்ஸ்னால இருக்க ப்ராப்ளம்ஸ்னால ஆளாளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. பட் இவங்க 3 பேரும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. பட் ஏதோ காரணங்களால் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ ஒரு 10 years கழித்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு சீரீஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக முன்னாடியே வந்திருக்க வேண்டிய சீரீஸ் இப்போது போஸ்ட்போன் ஆகி இப்போ அக்டோபர் 9 வரப்போகுது. அதனால் நம்மளோட பழைய லிஸ்ட்லேயும் இருந்துச்சு. ஸோ இந்த லிஸ்ட்லேயும் இப்போ வந்திருக்கு. எபிசோடு வந்து மொத்தம் 16 தான் இருக்க போகுது. டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் சாங் ஹியோ. இது வந்து காமெடி, ரொமான்ஸ், யூத்து, அதாவது அந்த டீனேஜ் டு அந்த ஒரு அடல்ட்ஹுட் அதுக்குள்ளே வர மாதிரி, ஸோ அந்த மாதிரியான ஜானர்ஸ் தான் பேஸ் பண்ணியிருக்க போகுது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் அதாவது யாருன்னா ஹாங் இன் யோப் வந்து கிம் சான் ஹாங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் ஜங் சே யூன் வந்து யூன் ஜூ வான்கிற கேரக்டர். தென் பே ஹியான் சியாங் வந்து காங் ஹே ஜூன்கிற கேரக்டர். ஸோ போன டைமோட இந்த டைம் நம்ம லிஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான். பட் இதெல்லாம் தான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உள்ள மாதிரியான சீரீஸ். அண்டு கொஞ்சம் நல்லாவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களோட லிஸ்ட்டில் வேறு ஏதாவது சீரீஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்கள். அண்டு எல்லாமே
இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் எதாவது பார்க்குற ஐடியாவில் இருக்கீங்க, நான் இந்த ஒரு சீரிஸ்க்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் அதை பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.